புதுச்சேரி முத்தையார்பேட்டை காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்படுவார் என தமிழிசை தெரிவித்திருக்கிறார். இந்த இறுதி ஊர்வலத்தில் திரளான ஆண்களும் பங்கேற்று வருகிறார்கள். சிறுமியின் கொலைக்காக நீதி கேட்டு திரளான ஆண்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர் ராஜகுமார் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமார், விவரங்கள் என்ன சொல்லுங்க. சிறுமியினுடைய இந்த இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த சிறுமியின் கொலைக்கு நீதி வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த சிறுமியின் கொலை வழக்கில் துரிதமாக செயல்படவில்லை காவல்துறையினர் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் தனச்செல்வம் பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். தற்போது காவல்துறை இயக்குனர் ஸ்ரீனிவாசனுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் காவல்துறையினர் எடுத்ததாக அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குழந்தை காணாமல் போன தினத்திலிருந்து குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது வரை காவல்துறை சார்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டது. அந்த வகையில் தற்போது காவல்துறையினர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் தற்போது முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் தனச்செல்வம் பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளார் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து டிஜிபியிடம் தெரிவித்திருப்பதாகவும் இது குறித்து விரிவான அறிக்கை காவல்துறை தலைமையகம் வெளியிடும் எனவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் காவல் நிலையத்தில் உள்ள மற்ற காவலர்கள் குறித்து விசாரணை செய்த பின் அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தற்போதைக்கு முத்தியால்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளர் தனச்செல்வம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த சிறுமியினுடைய ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. சோலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய புறக்காவல் நிலையத்தை தாண்டி இந்த ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சோலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாப்பம்மாள் இடுகாட்டிற்கு சிறுமியினோட உடல் கொண்டு வரப்பட்டு அங்கு இந்த இறுதி தலங்களானது நடைபெறவிருக்கிறது. இந்த ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்றுள்ளனர். வழி நெருக்கிலும் இருக்கக்கூடிய வீடுகளில் ஏராளமான பெண்கள் வீடுகளில் இருந்து மலர்களை தூவி இந்த சிறுமிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகின்றனர். இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களது வீட்டில் ஒரு பிள்ளை இழந்தது போலவும் சகோதரி இழந்தது போலவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். இனி இது போன்ற ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பிள்ளைக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த வகையில் புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தை கையாள வேண்டும், கடுமையான தண்டனைகளை விதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்துடன் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் கோஷங்களை எழுப்பினர். பெரும்பாலான கண்ணீர் வரிய இந்த ஊர்வலத்தில் பங்கேற்று தற்போது இந்த ஊர்வலமானது சிறுமி வீட்டில் இருந்து தொடங்கி சோலைநகர் பகுதி வழியாக தற்போது இந்த இடுகாட்டிற்கு சென்றடைய இருக்கிறது. ஒரு சில நிமிடங்களில் இந்த பாப்பம்மாள் இடுகாட்டிற்கு இந்த சிறுமியின் உடல் கொண்டு வரப்பட்டு அங்கு இந்த இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இழந்தது போல அனைவருமே இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊர்வலத்திலும் ஏராளமான காவலர்கள் பங்கேற்றுள்ளனர். எஸ்பி தலைமையிலான வாகனங்கள் முன்னும் பின்னுமாக அந்த ஊர்வலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஊர்வலமானது பாதுகாப்பு ஏற்பாடுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு சில நிமிடங்களில் சிறுமியினுடைய உடல் இந்த பாப்பம்மாள் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.